ஹலோ! இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெறும் மேலோட்டமான செய்திகளை தாண்டி அதுக்கு பின்னாடி இயங்குற பிரம்மாண்டமான சமூக அமைப்புகளை பத்தி கொஞ்சம் டீப்பா பேச போறோம். இப்பலாம் எங்க பார்த்தாலும் இன்ஃபர்மேஷன் குட்டி கிடக்கு இல்லையா? ஆனா உண்மையா எது நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிந்திக்கும் திறனும் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிற தைரியமும் தான் இதுக்கு ஒரே வழின்னு சொல்லலாம். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. 146 கோடி பேர் இருக்கிற இந்த பெரிய நாட்டுல உங்களுக்கான இடம் என்ன? ஒவ்வொரு தடவையும் நாம ஷார்ட்ஸையோ ரீல்ஸையோ ஸ்வைப் பண்ணும்போதும் நம்ம மூளையில சுரக்கிற டோபமைன் அப்படிங்கிற ரசாயன வலையில நாமளே போய் விழுந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 செகண்டுக்கு மேல எதையுமே ஆழமா கவனிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் விமர்சன சிந்தனைக்கும், அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இப்பெல்லாம் ஏஐ வந்துடுச்சு. எந்த தகவல் வேணும்னாலும் உடனே கிடைச்சிடுது. ஆனா அந்த தகவல்களை வச்சு இந்த சிஸ்டத்தையே துணிச்சலா கேள்வி கேட்கறவங்க வெறும் 5% பேர் தான். அந்த 5%த்துல ஒருத்தரா இருக்கிறதுல தான் உண்மையான பவரே இருக்கு. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல அரசியல் சதுரங்கத்துல நடக்கிற மறைமுக நகர்வுகள், அடுத்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொருளாதாரம் மற்றும் தொழிலாளர் விதிகள், அப்புறம் கடைசியா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்திலிருந்து நாம எப்படி தனித்து நின்னு விமர்சன சிந்தனையோட செயல்படுறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, முதல்ல அரசியல் சதுரங்கத்துக்குள்ள போயிடலாம். அரசியல்னா நம்ம டிவில பார்க்குற அந்த வெளிப்படையான பேச்சுகள் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி பல நிழல் நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு உண்மையான அதிகார ஆட்டத்தை வச்சே ஆரம்பிக்கலாமே. ஆம் ஆத்மி கட்சியோட எம்பி சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான 157 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. பஞ்சாப்ல ஜவுளி ஆலைக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிலத்தை வணிக ரீதியா மாத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மேல இருக்கிற புகார். இப்போ நீங்க சொல்லுங்க, இது வெறும் நில மோசடியா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கா? இப்படி யோசிக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட முதல் படி. இதோ இங்க ஒரு சின்ன பேருக்கு குழப்பம் பலருக்கும் வருது. அதை முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். இந்தியாவோட முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான். ஆனா இன்னொருத்தர் இருக்கார், ராஜ் சுப்பிரமணியம். அவர் ஃபெடெக்ஸ் நிறுவனத்தோட சிஇஓ. இவ்ளோ பெரிய சர்வதேச லாஜிஸ்டிக்ஸ் சாம்ராஜ்யத்தை வழிநடத்துறதால அவரை நாம ஒரு கார்ப்பரேட் ஜெனரல்னு கூட சொல்லலாம். பெயர்கள்ல பதவிகள்ல ஒரு சாயல் இருந்தாலும் அவங்க வழிநடத்துற படைகள் வேற வேற களம். அப்படியே நம்ம தமிழக அரசியலுக்கு வந்தோம்னா, நடிகர் விஜய் கட்சி தொடங்கினத டிடிவி தினகரன் ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? விஜய்க்கு நிர்வாக அனுபவம் இல்ல, இளைஞர்களோட ஓட்டுகளை பிரிச்சுடுவாருங்கிற அரசியல் அச்சம் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திராவிட அரசியல் கட்டமைப்பை உடைக்க பாஜக விஜய்க்கு மறைமுகமா ஆதரவு தரலான்னு ஒரு பார்வையும் இருக்கு. நாம இதுல எந்த பக்கமும் சாயாம இந்த அரசியல் நகர்வுகளை ரொம்ப நியூட்ரலா கவனிக்கணும். இந்த அரசியல் சதுரங்கத்துல நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவையும் கொஞ்சம் இணைச்சு பாருங்களேன். பவன் கல்யாண் காப்பு சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனா அந்த அடையாளத்தை மட்டும் அவர் முன்னிறுத்த விரும்பல. எல்லோருக்குமான ஒரு தலைவரா தெரியணும்னு நினைக்கிறாரு. அவர் விஜயோட என்ட்ரி எப்படி பார்க்கறாருன்னா, சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமான பாதை, அங்க இருக்கிற சவால்கள் வேறேன்னு தன்னோட சொந்த அனுபவத்துல இருந்து ஒரு எச்சரிக்கையாவே வெளிப்படுத்துறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வெறும் அரசியல் போட்டி கிடையாதுங்க. 2 வெவ்வேறான சமூக கட்டமைப்புகளோட மோதல். தென்னாட்டுல இருக்கிற திராவிட கொள்கை பாத்தீங்கன்னா, சமூக நீதி, மொழிப்பற்று, மாநில சுயாட்சியை அடிப்படையா வச்சிருக்கு. ஆனா வடநாட்டுல இருக்கிற ஆரிய கட்டமைப்பு படிநிலை முறைகளையும் மொழி ரீதியான ஆதிக்கத்தையும் உள்ளடக்குனதா பார்க்கப்படுது. இந்த ஒரு கருத்தியல் முரண்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய அரசியலோட மைய புள்ளியாவே இருக்கு. அரசியலை தாண்டி மத்த அதிகார அமைப்புகள் எப்படி இயங்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? தேசிய அளவுல பவரை பேலன்ஸ் பண்ண காங்கிரஸ் சில நேரங்கள்ல திமுகவை தூண்டுறதா ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் ரிசர்வ் வங்கியில டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்தா தங்களோட ப்ரொமோஷன் போயிடும்னு அங்க இருக்கிற அதிகாரிகளே எதிர்க்கிறாங்க. அதே சமயம் ஏர் இந்தியாவில் ஆட்குறைப்பு செய்யாம அவங்களுக்கு புது டெக்னாலஜில ட்ரைனிங் கொடுக்க போறதா அந்த சிஇஓ சொல்றார். இது எல்லாமே என்ன காட்டுது? ஒரு சிஸ்டம் எப்படி தன்னை தானே காப்பாத்திக்க நினைக்குது, அதுல சுயநலம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப தெளிவாவே காட்டுது. ஓகே, அடுத்த பகுதிக்கு போவோம். பொருளாதாரம் மற்றும் விதிகள். மேலிடத்துல இருக்கிற இந்த அரசியல் அதிகாரங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இயந்திரமா எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த பொருளாதாரத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்களேன். ஹுண்டாய் நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும் 7500 கோடி ரூபாயை முதலீடு செய்ய போறாங்க. இதோட மெயின் டார்கெட் என்ன தெரியுமா? இந்தியாவை எலக்ட்ரிக் வாகனங்களோட மாபெரும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமா மாத்துறது தான். இது எதிர்கால தொழில்நுட்பத்துக்கான ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு முடிவெடுக்கும் போது அதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு பாருங்க. இப்போ பஞ்சு மீதான 10% இறக்குமதி வரியை குறைக்கணும்னு திருப்பூர் ஜவுளித்துறையினர் கோரிக்கை வைக்கிறாங்க. சரி, குறைச்சிட்டா என்னாகும்? வெளிநாட்டு பஞ்சு ரொம்ப மலிவா உள்ள வரும்.
அதனால நம்ம ஊர் விவசாயிகளோட குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது எம்எஸ்பி, பயங்கரமா அடி வாங்கும். தற்சார்பு இந்தியா கொள்கைக்கும் நம்ம தொழில்துறை வளர்ச்சிக்கும் நடுவுல அரசாங்கம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய பெரிய சவால் இதுதான். அதே போல இன்னொரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 1940களில் உருவாக்கப்பட்ட 29 சிக்கலான தொழிலாளர் சட்டங்களை இப்ப அரசாங்கம் 4 புதிய தொகுப்புகளா சுருக்கிட்டாங்க. அதாவது ஊதிய குறியீடு, தொழில் உறவுகள், சமூக பாதுகாப்பு, அப்புறம் தொழில் பாதுகாப்பு. நிறுவனங்கள் ரொம்ப ஈஸியா பிசினஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கணுங்கிறது தான் இதோட பிரதான நோக்கம். இத மேலோட்டமா பார்க்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு விமர்சன சிந்தனையாளரா நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். இதுல ஸ்விக்கி, சொமாட்டோ மாதிரியான கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இன்சூரன்ஸ், குறைந்தபட்ச சம்பளம்னு சில புது பாதுகாப்புகள் வந்திருக்கு. ஓகே, ஆனா மறைமுக அபாயங்கள் என்னென்ன? வேலை நீக்கம் செய்யறதுக்கான வரம்ப 100 தொழிலாளர்கள்ல இருந்து 300 பேரா உயர்த்தியிருக்காங்க. அதோட சில இடங்கள்ல 12 மணி நேர ஷிஃப்ட் கொண்டு வரவும் இது வழிவகுக்குது. அப்ப சொல்லுங்க, இது நிஜமாவே தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பா இல்ல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கிடைச்ச நிர்வாக சுதந்திரமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு, சமூகம் மற்றும் விமர்சன சிந்தனை. சரி, இவ்ளோ நேரம் அரசியல் சதுரங்கத்தை பார்த்தோம், பொருளாதார இயந்திரம் எப்படி ஓடுதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். இவ்ளோ பெரிய சிஸ்டத்துல ஒரு சாதாரண தனி மனிதனா உங்களோட பங்கு என்ன? இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற நிஜம் என்னன்னா, சமூக வலைத்தளங்கள்ல வர்ற எல்லாத்தையும் மந்த மனநிலையோட அப்படியே ஏத்துக்கிற 95% மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா எதையுமே கேள்வி கேட்காம ஏத்துக்காத, தங்கள தாளானே தேடிக்கிற 5% சிந்திக்கும் மக்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறப்போ ஒரு சேஃப்டி ஃபீல் கிடைக்கும். ஆனா நீங்க தனித்து நின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது வெறுமை கிடையாதுங்க. அதுதான் உண்மையை நோக்கிய மிகப்பெரிய தெளிவு. ஒருத்தர் எம்எல்ஏவோ எம்பிஓ ஆயிட்டா உடனே அவருக்கு எல்லா பவரும் கிடைச்சிருமா என்ன? கிடையவே கிடையாது. பதவி அப்படிங்கிறது வெறும் ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த கருவியை பயன்படுத்தி இந்த சிஸ்டத்தையே மாற்றணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. பெரும்பாலான ஆட்கள் அதிகார வர்க்கத்தோட அழுத்தங்கள்னால அந்த சிஸ்டத்தாலே முழுசா விழுங்கப்படுறாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு பதவியில் இல்ல, அது உங்க சிந்தனையில மட்டும்தான் இருக்கு. இப்போ கடைசியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட இதை முடிக்க விரும்புறேன். 15 செகண்ட் டிஜிட்டல் டோபமைன் மாயையிலையும் இந்த அதிகார சிஸ்டத்தோட சுழல்லையும் உங்களை நீங்களே தொலைக்க போறீங்களா? இல்ல ஏன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு இந்த சிஸ்டத்தை உடைக்கிற ஒரு கேள்விகளின் அரசனாக மாறப் போறீங்களா? கண்டிப்பா யோசிங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்குள்ள ஒரு புது தேடலை உருவாக்கி இருக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.